சாய் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சாய் சொந்தங்களின் கமெண்ட்ஸ். பானுமதின்றவங்க சொல்லியிருக்காங்க, மற்றவர்கள் குறை சொல்பவர்கள் என் மனதை காயப்படுத்துகிறான். எவன் ஒருவன் அமைதியாக பொறுமையாக இருக்கிறானோ அவன் என் மனதை சந்தோஷப்படுத்துகிறார்கள் என்று சச்சரத்தில் சொல்லியிருக்கிறார்கள். நீங்கள் சொன்ன உதாரணம் உண்மை. நம் மனதில் உள்ள எண்ணங்களே நம்மை வழிநடத்தும். அதனால்தான் குறை சொல்பவர்கள் சாயப்பா பார்த்து மன வருத்தப்படுகிறார்கள். இதனால் நாம் நல்ல எண்ணங்களை கொண்டு சாயப்பாவின் வழியில் வளர்ச்சி அடைந்தால் வாழ்க்கை வளமாகும். நன்றி தம்பி, வாழ்க வளமுடன். அடுத்து புஷ்பலதான்றவங்க சொல்லியிருக்காங்க, சாயப்பா, சந்தோஷ் தம்பி, விஷ்ணு தம்பி, அன்பை சாய் குடும்பம் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். சாயப்பா கோடி நன்றிகள். சாயப்பா, உங்கள் சித்தம் எதுவோ அதன்படி நடக்கட்டும். சாயப்பா கோடி நன்றிகள். அப்பா, உங்கள் அன்பு மட்டும் போதும். சாயப்பா கோடி நன்றிகள். சாய் அப்பா, சந்தோஷ் தம்பி சொல்வது எல்லாம் 100% உண்மை. சாயப்பா கோடி நன்மை. சிரோ திலகான்றவங்க சொல்லியிருக்காங்க, ஜெய் சாய்ராம். நாம் யாரையும் குறை சொல்ல வேண்டாம், நம்மை குறை சொல்பவர்களை கண்டு கொள்ளவும் வேண்டாம். மிகவும் அற்புதமான பதிவு. நன்றிகள் சாயப்பா, நன்றிகள் சாயண்ணா. கவிதான்றவங்க சொல்லியிருக்காங்க, வீடு கட்டும் பணி முழுமை பெறவில்லை. 1 வருடம் ஆகிறது. நம்பிக்கை, பொறுமை எல்லையே இல்லை. கடந்து வருகிறேன். கடும் துன்பம் அனுபவித்து வருகிறேன். வேலை செய்யாமல் என்ஜினியர் பணம் வாங்கிவிட்டார். கோபம் வரும். தொடர்ந்து உங்கள் ஆடியோ பதிவு கேட்டு என்னை அமைதிப்படுத்தி கொண்டேன். நீங்கள் சொன்ன மாதிரி அந்த என்ஜினியருக்கு வழி, ஆன்மீக அறிவு ஏற்பட வேண்டும். கோடான கோடி நன்றிகள் சாயப்பா. விஜய் கருணா என்று சொல்கிறவங்க, ஓம் சாய்ராம் அப்பா. நன்றி அப்பா. அனைவரின் மீதும் அன்பாக நடந்து கொள்ள முயற்சி செய்கிறேன். நன்றி அப்பா, நன்றி சாய்ராம். வீணான்றவங்க சொல்லியிருக்காங்க, சொல்லும்போது கோபம் வரும், மனதை கட்டுப்படுத்தி அமைதியாய் கடப்பேன். அங்கேற்கனின்றவங்க சொல்லியிருக்காங்க, அன்பே சாய் அவர்கள் சூப்பராக சொன்னீங்க. என் அப்பாவின் பெயர் காப்பாற்றப்படணும். உண்மையான விஷயம், அப்பா பெயர் காப்பாற்றப்படணும். இந்த ஒரு சொல் சின்ன வயதிலிருந்து மனதில் ஊறிய விஷயம். என் அப்பா சொல்லிவிட்டார் என்றால் அதற்கு மறு பேச்சே கிடையாது. எவ்வளோ பெரிய விஷயமானாலும் தள்ளிவிடுவேன். அதே அப்பா இப்போது இல்லை. ஆனால் படைத்த தந்தைக்கும் அதே அளவு பாசம் கொஞ்சம் கூட யோசிக்காமல் செய்வேன். அப்படி அப்பா பாசம் என்றால் ஒரு தனி பாசம் தான் எனக்கு. தண்ணீர் குடித்தாலோ இல்லை எதையாவது சாப்பிட்ட உடன் படுத்து தூங்கினால் மூச்சு இழைக்கும், அப்புறம் சரியாகிவிடும். நேற்று அதிகாலை அப்படித்தான். தண்ணீர் குடித்து உடனே படுக்க சென்ற போது தண்ணீர் அப்படியே ஊற்றிவிட்டது. சாயப்பா படுக்கக்கூடாது என்று தடுத்திருக்கிறார். ஆனால் தூக்கத்தில் நான் யோசிக்காமல் தள்ளி படுத்து தூங்கியதால் விளைவு மூச்சு செமையாக இழுத்து விட்டது. கொஞ்சம் மனம் கஷ்டமாயிடுச்சு. சாயப்பா தடுத்தும் இப்படி கவனிக்காமல் இப்படி ஆயிடுச்சே என்று மதியப்படுத்திருக்கும் போது அப்படியே நம்ம சாயப்பா அவர் மடியில் என் தலையை வைத்து, மகளே வருத்தப்படாத, எதற்கும் பயப்படாத, நான் உன் அருகிலேயே இருக்கிறேன், எதற்கும் பயம் வேண்டாம் என்று தலையில் கை வைத்து பேசும்போது இப்படி ஒரு காட்சி, ஆனந்தம். சாயப்பாவின் பாசம் மனதை நெகிழச் செய்தது. என்ன ஒரு அற்புத உறவு அப்பா. சாயப்பாவிற்கு தெரிந்த ஒரே அன்பு உள்ளத்தை பற்றி கேட்டேன். ஏன் சாயப்பா பேசக்கூட யோசிக்கிறாங்க என்று. அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டு அடிபட்டு இருக்கிறான்மா. அதனால்தான் இன்று ஆர்த்தி எடுத்தபோது அந்த அன்பு உள்ளத்தின் பட்டதை காட்சியாக காண்பித்தார். அற்புத தந்தையின் பாசம் அளவில்லாதது. அற்புதமான ஆடியோ, அழகு, சூப்பர். சாய்ராம். ஜெய் சாய்ராம். முத்துலக்ஷ்மின்றவங்க சொல்லியிருக்காங்க, அன்பு நிறைந்த சாயப்பாவுக்கும் சந்தோஷ் அண்ணா, ஆடியோ சூப்பர், வேற லெவல். நீங்கள் சொல்வது 100% உண்மை. நாம் யார் மனதையும் கஷ்டப்படுத்தாமல் அவர்களை கேலி செய்யாமல் இருப்பது மிகவும் நல்லது. நம் சாயப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். விஷ்ணு அண்ணா, சாய் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். சித்ரான்றவங்க சொல்லியிருக்காங்க, சாயப்பா அன்பு பாசம் மோஸ்ட் கிவன் டு அதர்ஸ். பானுமதின்றவங்க சொல்லியிருக்காங்க, தம்பி நீங்கள் சொல்வது ஒவ்வொரு வார்த்தையும் உண்மை உண்மை, மனதை தெளிய வைக்கும் வார்த்தைகள். இப்படிப்பட்ட கருத்துக்களை சொல்ல வைத்த சாயப்பாவிற்கு கோடான கோடி நன்றிகள். வாழ்க வளமுடன். சாந்தின்றவங்க சொல்லியிருக்காங்க, ஓம் சாய்ராம். தேங்க்யூ பிரதர், கங்க்ராட்ஸ், காட் பிளெஸ் யூ.
குட் ஆஃப்டர்நூன் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அண்ட் அன்பே சாய் ஃபேமிலிஸ். ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். இந்திரா தேவின்றவங்க சொல்லியிருக்காங்க, நம் அன்பான அன்பே சாய் அப்பாவிற்கு முதல் கோடான கோடி நன்றிகள் நமஸ்காரங்களும். சாய் சந்தோஷ் தம்பி, விஷ்ணு தம்பி, சாய் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய நண்பகல் வணக்கங்கள். அப்பாவின் ஆசையோடும் அருளோடும் நல்லதே செய்வோம், நல்லதே நினைப்போம், நல்வழியில் செல்வோம், நம் மனசாட்சிப்படி நடந்து வெற்றி பெறுவோம். பெரியோர்களானாலும் சிறியோர்களானாலும் என்ன கூறினாலும் நல்லதை ஏற்போம், கெட்டதை மண்டையில் ஏற்றுக்கொள்ளாமல் விட்டு விடுவோம். ஓம் சாய்ராம். அன்பே சாய் அப்பா, அன்பே சாய் அப்பா. கோமதிநாதன் சொல்லியிருக்காங்க, அவர் நம்மை தன் குழந்தையாக நினைப்பதால் நாம் மற்றவர்களை குற்றம் சொல்லும்போது அவர் நம் சாயப்பா வருத்தப்படுகிறார். அங்கேற்கனி சொல்லியிருக்காங்க, அன்பே சாய் அவர்கள் ஆடியோ அற்புதம், அருமை, அழகு, ஆனந்தம், சூப்பர். கிரேஸ்ன்றவங்க சொல்லியிருக்காங்க, ஓம் சாய்ராம், அன்பே சாய்ராம், சாய்பாபா கோடி நமஸ்காரங்கள். சந்திரகலான்னு சொல்லியிருக்காங்க, அன்பே சாய்ராம், ஓம் சாய்ராம், ஓம் சாயப்பா, தேங்க்ஸ் சாயப்பா. அனோஜ் வினோதினி சொல்லியிருக்காங்க, அப்பா என்னோடய அப்பாவுக்கு உடம்பு முடியலை, சரியாகணும்னு கொடுத்துருக்காங்க. அவங்க அப்பாவுக்கு உடம்பு நல்லபடியாக சரியாகணும்னு எல்லாரும் பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. ராஜாராமன் சொல்லியிருக்காங்க, ஜெய் சாய்ராம், நன்றி சாயப்பா. தேவி நடராஜன் சொல்லியிருக்காங்க, ஓம் சாயப்பா, அன்பான சாயப்பா, அன்பான சாய் அண்ணா, அன்பான விஷ்ணு சாய் அண்ணா, அன்பான சாய் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய நண்பகல் வணக்கம். மற்றும் அப்பா, நாங்கள் எப்போதும் உங்கள் பொற்பாத கமலங்கள் கரம் பிடித்து வணங்குகிறோம் ஐயா. எல்லோருக்கும் மன வலிமை, மன அமைதி, உடல் ஆரோக்கியம் எல்லாவற்றையும் தந்து காத்தருள வேண்டும் அப்பா. என் அன்பான சாயப்பாவுக்கு கோடான கோடி நன்றிகள். ஜெய் சாய்ராம், வாழ்க வையகம். கந்தசாமின்னு சொல்லியிருக்காங்க, ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம், சாயப்பா துணை. அன்பான சாய் சொந்தங்களுக்கு இனிய நண்பகல் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அனைவருக்கும் அமைய வேண்டும் என்று நன்றி சாயப்பா. ராணின்றவங்க சொல்லியிருக்காங்க, நம் அன்பான உறவுகள் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம், கோடான கோடி நன்றிகள். ஆடியோ மிகவும் அருமை, அற்புதம், நன்றிகள். சுலோச்சனான்னு சொல்லியிருக்காங்க, குட் ஆஃப்டர்நூன் அன்பு அப்பா அண்ட் அன்பே சாய் சொந்தங்கள். ஓம் சாய்ராம், அன்பே சாய்ராம், தேங்க்ஸ் சாயப்பா. துளசி சாய்ராம் சொல்லியிருக்காங்க, சந்தோஷ் சாய், விஷ்ணு சாய் அவர்களுக்கும் நன்றி. அன்பே சாய் சொந்தங்கள் அனைவருக்கும் நண்பகல் வணக்கம். வாழ்க வளமுடன், நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். இறைவனுக்கும் பிரபஞ்சத்திற்கும் கோடான கோடி நன்றி. அனிதான்றவங்க சொல்லியிருக்காங்க, அன்பே சாய் அழகு அப்பாவுக்கு நன்றி. நிர்மலான்றவங்க சொல்லியிருக்காங்க, ஓம் சாய்ராம், அப்பாவுக்கு கோடான கோடி நன்றிகள். உங்களது வருகைக்கு பல கோடி நன்றிகள் அப்பா. எங்கள் உயிர் அண்ணாவுக்கு, தம்பிக்கு கோடி நன்றிகள். நம் அன்பே சாய் குடும்பம் அனைவருக்கும் அன்பு நிறைந்த மதிய வணக்கம். தங்கம் சம்பந்தம் சொல்லியிருக்காங்க, இனிய நண்பகல் வணக்கம் சாயப்பா. ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம், சரணம் சாய்ராம். உங்கள் ஆசீர்வாதத்துக்கு கோடான கோடி நன்றிகள், வணங்குகிறேன் சாய்ராம். சித்தாரான்றவங்க சொல்லியிருக்காங்க, ஓம் சாய்ராம் அப்பா, ரொம்ப நன்றி அப்பா. அன்பு சாயப்பா ஃபேமிலி பிரதருக்கு நன்றி அப்பா. சாயின் சத்தியம் வெற்றி நிச்சயம் அப்பா, அருள் எப்பவும் இருக்கணும். என் அன்பு செல்லம் அப்பாவுக்கு கோடான கோடி நன்றிகள். சகின்னு சொல்லியிருக்கிறாங்க, எல்லாருடைய குள்ளையும் சாயப்பா வாழ்கிறார், அதனால் யாரையும் குறை சொல்லக்கூடாது. ஓம் சாய்ராம். கிருஷ்ணன் சொல்லியிருக்காங்க, கோடி நன்றிகள் சாய்ராம். சுமத்தின்றவங்க சொல்லியிருக்காங்க, ஓம் சாய்ராம், வாழ்க வளமுடன். ரகு கிருஷ்ணன் சொல்லியிருக்காங்க, நன்றி சாய்ராம். நடராஜன் சொல்லியிருக்காங்க, ஓம் ஜெய் சாய்ராம். கோபால்ன்றவங்க சொல்லியிருக்காங்க, ஓம் சாய்ராம், ஸ்ரீ சாய்ராம், ஜெய் சாய்ராம். உங்கள் அருளும் ஆசீர்வாதம் எனக்கு எப்போதும் வேண்டும் சாயப்பா. நீங்கள் தான் சாயப்பா எனக்கு துணை. கோமதின்றவங்க சொல்லியிருக்காங்க, ஓம் சாய்ராம், குட் ஈவினிங் அன்பு பாசமிகு ஆத்மார்த்தமான சாயப்பா. சந்தோஷ் விச்சு தம்பிக்கும் சாய் சொந்தங்கள் அனைவருக்கும் நன்றிகள். கௌசல்யான்றவங்க சொல்லியிருக்காங்க, ஓம் சாய்ராம், நன்றி சாயப்பா. அன்பே சாய் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய நண்பகல் வணக்கங்கள். அன்பும் பாசமும் நிறைந்த சாயப்பாவுக்கு கோடான கோடி நன்றிகள், வணக்கங்கள். அன்பே சாய் குடும்பம் அனைவருடைய லட்சியமும் பிரார்த்தனையும் நிறைவேற பிரார்த்திக்கிறேன். நிச்சயம் சாயப்பா துணையோடு இருக்கின்றார். ஜெய் சாய்ராம், நன்றி சாயப்பா. பேபின்றவங்க சொல்லியிருக்காங்க, எக்காலத்திலும் எந்த நிலையிலும் என்னை சாயப்பா சாய் கடவுள் கைவிட மாட்டார் தம்பி, நன்றி. அவர்கள் வழியில்தான் என் வாழ்வு நடக்கிறது தம்பி.
வசந்த் சாய்ராம் அவங்க, சாயப்பா வணக்கம். ஒரு வீட்டில் குடி போகிறோம். அந்த குடியில் நான் அந்த குடி போகிற இடத்தில் இருந்தால் ஒரு தண்ணி கூட இல்லை. அப்போ அந்த வீட்டை விட்டு காலி பண்ண சொல்கிறாங்க. அப்போ நம்ம காசு அவங்க கொடுக்குறாங்க. 20,000 10,000 15,000 பிடிக்கிறாங்க. அப்பா இந்த வேதனையில் திட்டத்தினை செய்வோம். நான்லாம் திட்டக்கூட இல்லை சாயப்பா. நான் சாயப்பாட்ட படிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். இதுக்கு நான் என்ன செய்கிறதப்பா? மனசு கஷ்ட வேதனையாக இருக்குது. ஒரு ஹாஸ்பிட்டலில் பேஷண்ட்டு சாய்ராம் நம்ம பணத்தை பிடிக்கிறாங்க அப்போன்னெல்லாம் எதுவுமே சொல்லாமல் உன்னையே சாயப்பா பார்த்துக்கிறான்னு சொல்லிட்டு வந்து மனவேதனை இருக்காதா சொல்லுங்கள்? ஆனால் நான் வந்து நீ என் பணத்தை பிடிச்சிக்கிட்ட இல்லை, 6 மாதத்தில் 11,000 13,000 பிடிச்சிக்கிட்டாங்க. அதுக்கு சாயப்பா இதை நீங்கள் தான் பார்த்துக்கோங்க. என்னுடைய வேதனை எல்லாம் நான் ஒப்படைச்சிட்டேன். நீங்கள் அவங்கள பார்த்துக்கோங்க. நாங்கள் வீட்டை காலி பண்ணி வேறு இடத்துக்கு வந்துட்டேன். சாயப்பா இதுதான் நான் வேதனைப்பட்டு திட்டி நான் இருப்பேன். எந்த தவறும் நம்ம பண்ணலை. இன்னமும் சாயப்பா பார்த்து கொள்வார் என்று தான் சொல்கிறேன். ஓம் சாய்ராம். எங்களுக்கு நல்வழி காட்டுங்க சாயப்பா. இன்றைக்கி ஒரு சொந்த வீடு உங்களுக்கு எப்படியாவது கொடுங்க சாயப்பா. இவர் வாடகை வீட்டில் இருந்து கஷ்டப்பட்டதை சாயப்பா வந்து பார்த்து அவருக்கு ஆசீர்வதிக்கணும். அவருக்கு ஏற்ற மாதிரி சொந்த வீட்டை கொடுக்கணுன்னு எல்லோரும் பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க.